தான் திருடி பிறரை நம்பா என்ற வார்த்தை தான் அதுக்கு பொருந்தும். செங்கோட்டையன் புலம்புல எங்களுக்கு தான் தெரியும். அனுமதி வாங்குவது கூட எப்படி என்று தெரியாத பால்வாடிகளுக்கு ஆட்சி அமைப்போம் என்பது அத்தைக்கு மீசை முளைக்கெட்டால் சித்தப்பா என்று பெயர் வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் குறிப்பிட்ட இந்த 2 நபர்களையும் எப்பொழுதெல்லாம் நீங்கள் பார்க்கின்ற வாய்ப்பு கிடைக்கிறது என்று ஊடகத்தை சார்ந்த நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் ஆட்சியில் இருந்தால் மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களோடு இரண்டர பயணிப்பவர்கள். உங்களை போன்ற பத்திரிகை துறை நண்பர்களை எல்லா காலங்களிலும் நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள். அப்படி என்றால் களம் யாருக்கு சாதகமாக இருக்கும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். சார், லேப்டாப் கொடுக்கறதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. எங்க ஆட்சி அமர்ந்தவுடனே நாங்கள் விசாரணை செய்வோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. நாங்கள் எங்கள் மேலே போடுற வழக்கு எதுக்கு ஸ்டே கேட்லாம் ஓட மாட்டோம். வழக்கை நீதிமன்றத்தில் நேருக்கு நேராக சட்ட ரீதியாக சந்திப்போம். கூவிக்கு அழைச்சாலும் கூட்டணிக்கு தன் கட்சிக்கு யாரும் வராதப்போ அவர் மற்ற கட்சிகளை பார்த்து அப்படித்தானே சொல்ல முடியும். கமிஷனுக்காக இந்த கூப்பன் திட்டத்தை முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. ஏன்னா முதலமைச்சர் சொல்லும்போது இல்லத்தரசிகளுக்கான மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான திட்டம் சொல்லிட்டு அந்த வாஷிங் மிஷின் திட்டத்தை சொல்லியிருக்காரு. அதை எடப்பாடி பழனிசாமி ஒரு விமர்சனம் பண்ணாரு. கமிஷனுக்காக இந்த திட்டத்தை அவர் அறிவிச்சிருக்காரு. நான் கடுமையாக சொல்லணும்னா, தான் திருடி பிறரை நம்பா என்ற வார்த்தை தான் அதுக்கு பொருந்தும். செங்கோட்டையன் புலம்புல எங்களுக்கு தான் தெரியும். செங்கோட்டையன் எப்படிப்பட்டவர்? ஜாம்பவான். 9 முறைக்கு மேல் தேர்தல் களத்தில் நின்று போட்டியிட்டவர். அவர் பெயர் சொன்ன இன்னொருவருக்கு பாடிகார்டாக செல்லுகிற நிலையில் இருக்கின்றார். பாவம். அவர் நண்பர்களை கேட்டால் தெரியும் அவருடைய புலம்பல் எப்படி இருக்கிறது என்று. முடியட்டும், அனைத்திற்கும் தீர்வு. அக்னி உதயமாகின்ற மே மாதம் 4ஆம் நாள் தீர்வு கிடைத்தது. தொடர்ந்து முயற்சி பண்ணார்னா கமிஷனர் தான் நல்லா சொன்னார். காகிதத்தில் எழுதி கொடுத்துட்டு போனால் எப்படி அனுமதி கிடைக்கும்? அனுமதி வாங்குவது கூட எப்படி என்று தெரியாத பால்வாடிகளுக்கு தேர்தல் களத்திலே நின்று முழுமையான பாகமுகவர்களை அமைத்து வாக்காளரை சென்று சந்தித்து வாக்குகள் பெற்று ஆட்சி அமைப்போம் என்பது அத்தைக்கு மீசை முளைக்கெட்டால் சித்தப்பா என்று பெயர் வைத்துக் கொள்ளலாம். முடிஞ்சிச்சு, அவள் தானா?